மதுரையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஜெயில் காளியம்மன் கோயிலில் அன்னதான விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் பழைய சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெயில் காளியம்மன் கோவிலில் வியாபாரிகள் சார்பில் ஜெயில் காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள் நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு அப்பகுதிகளில் வியாபாரிகளின் சார்பில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 105 ஆண்டுகளாக இந்த ஜெயில் பத்திரகால் கோயில் விழா நடந்து கொண்டிருந்தது. இந்த இடத்தில் கார் பார்க்கிங் வரவும் சாமி ஓரமாக ஒதுக்கப்பட்டது. இங்குள்ள வியாபாரிகளும் அங்குள்ள பொதுமக்களும் நண்பர்களும் இந்த ஏரியாவில் உள்ள நண்பர்களும் கூறாது விமரிசையாக கொண்டாடி வருகிறார். இப்பொழுது விடுபட்ட சாமிக்கு இங்குள்ள சாலாவரை சேர்ந்த ராஜா அவர்கள் சகோதரர்களும் இந்த தெருவில் இருக்கிற வியாபாரி எல்லாரும் அன்னதானம் போடுகிறார்கள். இப்ப 2 அமாவாசை நடந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் சிறப்பாக செயல்பட வழிபட எல்லோரும் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களையும் இங்குள்ள பக்தர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோவிலுக்கு வந்து நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அண்ணன் சொன்னாங்க 105 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் வந்து ராணி மங்கம்மா ஆண்டதுல இருந்து இந்த கோவில் வந்து இந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வழிபட்ட ஒரு ஸ்தலம் ஜெயில் காளியம்மன் சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து ராணி மங்கம்மா இருக்கும்போது ஜெயில் இருந்த இடம். அதுக்குள்ள வந்து ராணி மங்கம்மா வந்து வழிபட்ட இந்த ஒரு காளி தான். இந்த காளியை வந்து இந்த பார்க்கிங் கட்டும்போது டெமாலிஷனுக்காக எடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து அம்மாவை அகட்டி அங்கிட்டு வச்சுட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல. திருப்பி கொண்டாந்து வைக்கணுங்கிறது மக்களுடைய ஆதங்கம். இது எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணணும். எல்லா பேரும் சேர்ந்து இருந்து இந்த வேலையை பார்ப்போம். கட்டாயமா கவர்மெண்ட்டும் எல்லா வியாபாரிகளுமே சப்போர்ட் பண்ணணும். இந்த இதுக்கு நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.